ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம மதியோட வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் தான்ங்கிறது ரேவதிக்கு தெரிய வருது. ரேவதிக்கு தெரிஞ்சதும் உடனே தங்கராஜ் போயிட்டு, என்னங்க நினைஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? மதி பாவம், உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி மதியோட வேலையை போகிற மாதிரி பண்ணியிருக்கீங்களே. எதுவுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாளாக இருந்துட்டீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க? அந்த பிள்ளையோட வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தங்கராஜ் உனக்கு என்ன வந்துச்சு? அவ திமிரா நடந்துக்கிட்டா. ஒரு பொண்ணு மாதிரி அவ இருக்கா. கட்டின புருஷனையே கை நீட்டி அடிக்கிறா. எல்லாம் வேலைக்கு போகிற திமிரு. மலர் பத்தியா? வேலைக்கா போகிறா? வீட்டில் தானே இருக்கா. கிச்சனுக்குள்ளே சமைச்சு போட்டுட்டு அவள் புருஷனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு யாரையும் எதிர்த்து பேசாம தானே இருக்கா. அதுவும் இப்போ மதி கூட சேர்ந்துக்கிட்டு அவளும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அவளை அடக்கணும்னா அவளோட வேலையை பிடுங்கினாதான் முடியும். அதனால தான் இப்படி பண்ணேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை போய் கிச்சனில் போய் பாரு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி புருஷன் ஒழுங்கா இருந்தா ஒரு பொண்ணு ஒழுங்கா தான் இருப்பா. என்னதான் சுரேஷ் என் தம்பியா இருந்தாலும் அன்னைக்கு அவன் அவளை கை நீட்டி அடிச்சு தப்பு. அதனால தானே அவன் மதி திருப்பி அடிச்சா. இதுல என்ன இருக்கு? மதி மேல என்ன தப்பு இருக்கு நீங்க பேசுறீங்க? அவன் வேலைக்கு போறது அவளோட வாழ்க்கை. அதை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, சரியா? அப்படின்ட்டு ரேவதி சொல்லவும் அதுக்கு தங்கராஜ் இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க தான் போற. என் புருஷனை எதிர்த்து பேசுறியா? என்ன நினச்சிட்டு இருக்க? மதி கூட சேர்ந்துட்டு நீயும் அவளை மாதிரி ஆயிட்டியா? வேலைக்கு போகிற திமிரில் தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறா. மலருன்னு அப்படியா இருக்கா? மலரை மாதிரி மதியம் இருக்கணும்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் கிச்சனோட இருக்கணும். அப்போ தான் அவள் நம்ம சொல் பேச்சு கேட்டுட்டு இருப்பா, சரியா? அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும் ரேவதி பயங்கர கோபமாக வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி உங்களை எதிர்த்து யாருமே பேச மாட்டேங்காவ, யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மதிக்கு இப்போ வரைக்கும் அவளோட வேலை எதனால் போச்சு, யாரால் போச்சு, எந்த சுச்சுவேஷனில் போச்சுன்னு எதுவுமே தெரியாது. அதனால தான் அவள் அடுத்த வேலை தேடிட்டு இருக்கா. அவளோட வேலைக்கு காரணம் உழ வச்சது நீங்கள் தான் தெரிஞ்சுது. மதி உங்களை சும்மா விட மாட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போமே நான் மதிக்கிட்ட சொல்கிறேன். ஓ அப்படியா? நீ மதிக்கிட்ட சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. நானும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ரேவதியும் உடனே மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி மதிக்கு கால் பண்ணிவிட்டு, மதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லணும் சொல்லுங்க அப்படின்ட்டு மதி கேட்க, அதுக்கு இல்லை உன்னோட வேலை போயிடுச்சுல்ல, நீ எப்பவும் அடுத்த வேலை தேடிக்கிட்டே இருக்க, அது யாரால போச்சுன்ட்டு உனக்கு தெரியாதுல்ல. உடனே மதி, என்ன சொல்கிறீங்க? என் வேலை தன்னால தானே போச்சு, இது யாரால போக போகுது? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு மதி சொல்லவும், அதுக்கு ரேவதி இல்லை, உன்னோட வேலை தன்னாலலாம் போகல, அதுக்கு காரணம் ஒரு ஆள் தான். அது வேற யாரும் இல்லை, என்னோட புருஷன் தான், தங்கராஜ் தான். உன் வேலையை பறிச்சிட்டாரு. எனக்கு இது முன்னாடியே தெரியும். சொன்னால் சண்டை வரும்னு தான் சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் மதி. என்னை மன்னிச்சிரு மதின்னு நம்ம ரேவதி சொல்ல, அதை கேட்டது மதிக்கு செம்மையாக கோவம் வருது. என்னது தங்கராஜ் அண்ணனா? அப்போ எல்லாமே பண்ணிட்டு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தாங்களா? இப்பவுமே அங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படி சொல்லவோ, நம்ம மலருக்கும் விஷயம் தெரிய வருது. மலர்கிட்ட மதி தங்கராஜ் அண்ணன் நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட வேலையை நான் ரசித்து பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னோட வேலையை இப்படி பண்ணியிருக்காங்க. நீ போயிட்டு நான் கண்டிப்பாக கேள்வி கேட்காம விட மாட்டேன். போயிட்டு வரேன் சொல்லிட்டு மலர்கிட்ட மதி சொல்ல, மலர் வேண்டாம் மதி, ஏற்கனவே வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஏற்கனவே இந்த டாக்டர் அது சொன்னதுனால அதை நினச்சி வேறு பெரிய கவலையோடு இருக்காங்க. இப்போ நீ அங்கே போனீன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான் வரும் மதி. வேணாம் மதி, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்ல, என்னதுங்க வேணாம்? என் வேலையே பறிச்சுட்டாங்க. இவ்வளோ நாளும் தெரியாமல் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். நான் இன்றைக்கி அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மலர் பின்னாடியே ஓடி ஓடி மதி போகாத மதின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் மதி யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியம் வந்துட்டு தங்கராஜ் வீட்டுக்கு போயிட்டு, உங்க மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என் வேலைய நீங்க தான் பறிச்சீங்களாமே! இப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு தங்கராஜ் வந்துட்டு, "ஆமா, உன் வேலை போனது காரணம் நான் தான். நான் தான் உன் வேலைய பறிச்சேன். அதுக்கு என்னங்கிற இப்போ?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப திமிரா கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, "பண்ணது தப்பு கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எவ்வளோ திமிரா என்ட்ட வந்துட்டு நான் தான் என் வேலைய பறிச்சேன்னு சொல்றீங்க. அ இருங்க, இருங்க உங்கள என்ன பண்றேன்னு பாருங்க" சொல்லிட்டு நம்ம மதி வந்துட்டு தங்கராஜ் கிட்ட சவால் விடுறாங்க. இந்த ஒரு வேளை போச்சுன்னா, நான் அப்படியே வீட்ல முடங்கி கிடப்பேன்னு நெனச்சீங்களா? ஆ என்னை பத்தி என்ன நெனச்சீங்க? ஆ என் புருஷனையே நான் கை நீட்டி அடிச்சவ. ஆ என்னோட போல்டான கேரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு வேலைய நீங்க தூக்கிட்டீங்கன்னா, நான் அப்படியே கிச்சனுக்குள்ளேயே மலர் ராக்கா மாதிரி அப்படியே முடங்கி கிடந்துருவேனா? ஆமா. முதல்ல நீங்க இப்படி எதனால பண்ணீங்க? என்ன அப்படியே கிச்சனுக்குள்ள முடங்கி கிடக்கலாம், வீட்டுக்குள்ள முடங்கி வச்சிரலாம் அப்படின்னு நினைச்சு என் வேலைய பறிச்சீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அ நீங்களே அண்ணாந்து பார்க்குற மாரி நானும் ஒரு வேலைக்கு போவேன். என் வேலைய பறிச்ச உங்கள நான் சும்மா விட மாட்டேன். இந்த உண்மைய கண்டிப்பா நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். உங்கள நான் எப்படி கேவலப்படுத்துறேன்னு பாருங்க. அ உங்கள மாரி ஒருத்தவங்களுக்கு ரேவதி அண்ணிய கெட்டி குடுத்து வாழ்க்கையே இதாயிருச்சு. அ அ நீங்க என் வேலைய பறிச்சுட்டீங்கன்னா, நான் வந்து அப்படியே இருந்துருவேன்னு நெனச்சுக்கங்க. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி வந்துட்டு, "இதெல்லாம் என்ன வேலை? இத விட பெரிய வேலை எவ்வளவோ இருக்கு. அ நீங்களே நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வேலைக்கு நான் போய் சேர்ந்து உங்க முன்னாடி வந்து நிப்பேன். எந்த வேலைய நீங்க பறிச்சு என்ன வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கினீங்களோ, நீங்களே வியந்து பார்க்குற மாரி நான் வந்துட்டு, இத விட பெரிய வேலைக்கு போவேன். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க" அப்படி சொல்லிட்டு நம்ம மதி வந்துட்டு தங்கராஜ்கிட்ட சவால் விடுறாங்க. இத பார்த்துக்கிட்டு அந்த தங்கராஜோட அம்மாவும் ரேவதி அப்படியே ஷாக்கிங்கா நின்னு பார்த்துட்டு நிக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் வந்துட்டு, "உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது சரியா? அ இந்த வேலைய உன்னால காப்பாத்த முடியல. நீ இத விட பெரிய வேலைக்கு போறியா? இப்பமே இந்த சாதாரண வேலைக்கு போகும்போதே புருஷன கை நீட்டி அடிக்கிற. இத விட பெரிய வேலைக்கு போனா நீ எல்லாரையும் மதிப்பியா? அதனால தான் இப்படி பண்ணேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணு போ" அப்படின்னு தங்கராஜ் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம மதி வந்துட்டு, "பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே நீ திமிரா பேசுறீங்களா? ஆ இப்ப எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எதிரியே நான் தான் இனி. இனி நீங்க நடக்கிறது எதுவுமே நடக்காது. அந்த வீட்ல நானும் மலரக்காவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க நெனச்சத விட பெரிய ஆளா நான் வருவேன். நான் மட்டும் இல்ல மலரக்காவையும் சீக்கிரமாவே எ என்ன மாதிரி போல்டான கேரக்டருக்கு நான் கொண்டு வருவேன். இது எல்லாமே நடக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்துட்டு தங்கராஜ் கிட்ட ரொம்பவே கோவமா சவால் விட்டு போறாங்க.